என்மையான மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, நாம் இந்த காணொலியில தமிழ்நாட்டில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சில அரசியல் நிகழ்வுகளை இந்த காணொலியில பார்க்க போறோம். நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகிறார். அன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான பெரும் புள்ளிகள் எல்லாம் போயிட்டு நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில பாஜகவில் இணைய போறாங்க அப்படின்னு அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்புல பேசுறார். ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஒரு மனிதன் தமிழ்நாட்டு அரசியலில் பயணிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு கொள்கை தேவையில்லை, கோட்பாடுகள் தேவையில்லை, அடிப்படை அரசியல் அறிவு கூட தேவையில்லை. எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சியில் அவர்கள் இணைந்தா அவர்களுக்கு எல்லாமே வந்துடும். அடிப்படை அரசியல் அறிவு முதற்கொண்டு எல்லாமே அந்த கட்சியில சேர்ந்த உடனே வந்துடும். தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அந்த கட்சியில ஜீரோவுக்கும் வேள்விதான். ஆனா எதிர்கட்சியில 115 இருந்தாலும் அதுக்கு வேள்வி இல்லை. ஆனா ஆளும் கட்சியில ஜீரோவுக்கும் வேள்வி இருக்கு. இதுதான் அரசியல் கணக்கு. இதை போன்றுதான் இப்பொழுது அண்ணாமலை நேற்று பேசுகிறார். தமிழ்நாட்டில் பிஜேபியின் கணக்கு என்ன அப்படின்னா, 2026 தமிழ்நாட்டில் பிஜேபி அதிகாரத்துக்கு வந்துடும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு கனவு காண்றார். அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியை முற்றிலுமா செதைச்சி காங்கிரஸ் கட்சியை பிஜேபியோட இணைச்சிக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் நம்ம திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளையும் ஒழித்து பாஜகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து விட முடியும் அப்படின்னு பெரிய நம்பிக்கையை அண்ணாமலை கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. அதனாலதான் இப்பொழுது திமுக அதிமுக ஒரு பக்கம் கிடக்கட்டும், முதல்ல காங்கிரஸை காலி பண்ணுவோம், பிறகு திமுக அதிமுகவில் கை வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் காங்கிரஸை கொஞ்சம் கொஞ்சமா கரைத்து பிஜேபியில கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம காங்கிரஸை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு 3-4 நாட்களாக. காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஏற்கனவே கரைந்து போன ஒரு இயக்கம் தான். ஆனாலும் கூட அது ஒரு தேசிய கட்சி. தமிழ்நாட்டில் காமராஜர் அவர்களை முதல்வராக்கிய கட்சி, காமராஜர் அவர்களை தேசிய தலைவராக கொண்ட கட்சி. இப்படியெல்லாம் அந்த கட்சிக்கு ஒரு தமிழ் அடையாளம் இருப்பதால அந்த கட்சியை பத்தி தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது மாநில உரிமைகளாக இருக்கட்டும், இலங்கை தமிழர்கள் உரிமையாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் தமிழர்களுக்கு எதிராக திட்டம் போட்டு செயல்பட்ட ஒரு இயக்கம் காங்கிரஸ். அதில் மாற்று கருத்தே இல்லை. காங்கிரஸ் இன்று தமிழ்நாட்டில் காணாமல் போகிறது என்றால் கண்டிப்பாக அதில் தமிழர்களின் சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். தமிழர்கள் வருத்தமே படமாட்டாங்க காங்கிரஸ் கரைஞ்சி போயிடுச்சுன்னா. காங்கிரஸை கரைக்கிறோம்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஒரு முள் செடியை வளர்த்துறாதீங்க அப்படிங்கிறதா நம்முடைய வேண்டுகோள். ஏற்கனவே ஒரு முள் செடி, அந்த முள் செடியை வெட்டுவதற்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அந்த முள் செடி தான் நம்முடைய இனத்தையே அழித்தது. அதை பத்தி தான் நம்ம இப்ப பேசுறோம். அந்த முள் செடியை அழிக்கிறோம்னு சொல்லி இங்க இன்னொரு முள் செடியை வளர்க்காதீங்க. ஏன்னா நாளைக்கு இந்த முள் செடியை வெட்டுறதுக்கு மீண்டும் நம்ம தான் போராடி ஆகணும். அதனால தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு நிழல் தருவதற்கும், தமிழ்நாட்டு மக்களை அந்த நிழலில் இளைப்பாற செய்வதற்கும், தமிழ்நாட்டு மக்களின் உரிமையை பாதுகாப்பதற்கும், தமிழ்நாட்டு மக்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கும், தமிழ்நாட்டு உரிமைகளை மீட்பதற்கும், தமிழ்நாட்டின் உயிர் நாடியாக தொடர்ந்து மக்கள் பக்கத்தில் நிற்பதற்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் டாக்டர் அன்புமணி தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் மீண்டும் ஒரு முள் செடியை வளர்ப்பது உங்களுக்கு ஆபத்தை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் பொருள். இதையெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. அதே போல காங்கிரஸ் நிலைமை இப்படி அப்படின்னா, அண்ணாமலை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் திமுக எப்படியோ ஒண்ணு காங்கிரஸை கரைச்சிட்டோம், அதை பிஜேபியில கொண்டு போய் சேர்த்துட்டோம். இப்ப விசிக இருக்கு. விசிக தமிழ்நாட்டுல கொஞ்சம் அதிகமா ஆடுற மாதிரி தெரியுது நம்ம கூட்டணியிலேயே இருந்துகிட்டு. அதனால விசிகாவுடைய கொடுக்கை இப்பவே உடைச்சி வச்சாதான். ஒரு காலத்துல தமிழ் மாநில காங்கிரஸை சிதைச்சோம், அதன் பிறகு மதிமுகவை சிதைச்சோம், அதன் பிறகு தேமுதிகவை சிதைச்சோம். இப்படி பல கட்சிகளை தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக வளர்ந்த இயக்கங்களை எல்லாம் சிதைச்சிட்டோம். நம்மால சிதைக்க முடியாத ஒரு இயக்கம்னு பார்த்தீங்கன்னா அது பாமக மட்டும்தான். ஆனா தமிழ்நாட்டில் பாமகவை நம்மளால சிதைக்க முடியல அப்படின்னாலும் விசிகாவை விட்டுறக்கூடாது அப்படின்னு
விசிகாவுடைய கொடுக்க இப்பொழுதே நம்ம உடைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரையே காங்கிரஸ் கட்சியின் தலைவராக கொண்டு வந்து திருமாவளவனுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் சதியை ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார். திருமாவளவன் அவர்களுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மோதலை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் உருவாக்க வேண்டும். அதில் திருமாவளவன் தோற்க வேண்டும், நாம் அதில் வாக்கை பெற்று சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு காய் நகர்த்தி இருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். இந்த விஷயங்களை எல்லாம் பக்கத்தில் இருந்து சரியாக கணித்துக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் வெகு விரைவில் சரியான நேரம் பார்த்து திமுகவிற்கு ஆப்பு வைப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறாராம் திருமாவளவன். அது எந்த நேரத்தில் எப்பொழுது வெடித்து சிதறும் என்று சொல்ல முடியாது. ஆனால் திருமாவளவன் வெகு விரைவில் திமுக கூட்டணியை உடைத்து திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறுவதற்கான அத்தனை திட்டங்களையும் வகுத்து கொண்டிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, 2016 மக்கள் நல கூட்டணியாக இருந்த அந்த கூட்டணியை விஜயகாந்தை தவிர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொண்டு போய் திமுகவில் இணைத்தது திருமாவளவன் தான். அந்த திருமாவளவன் இப்பொழுது அந்த கூட்டணியில் இருந்து வெளியே போனா 2 கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவன் பின்னாடி போவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஒருவேளை 2 கம்யூனிஸ்டுகளும் வெளியே போனா ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் கிட்ட ஒன்றும் இல்லை, காங்கிரஸை விட தேய்ந்து போன சித்தெரும்பு. அதனால கம்யூனிஸ்டுகளை பத்தி பெருசா ஒன்றும் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில ஸ்டாலினுடைய ஒரே ஒரு நம்பிக்கை திருமாவளவன். ஆனால் தமிழக மக்கள் எதிர்பார்ப்பது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தீய சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்ற திமுக. திமுகவால் மக்களுக்கு ஏற்படுகின்ற நன்மை எதுவும் இல்லை. 3 ஆண்டுகள் ஆட்சியை முடிச்சிட்டாங்க, இன்னும் இருப்பது 2 ஆண்டுகள் மட்டும்தான். ஆனால் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே காத்துல பறந்து போச்சு. தஞ்சாவூர்ல செங்கல்ல எடுத்து காட்டினாரு, இன்னைக்கு வரைக்கும் அவர் எடுத்து காட்டின செங்கல் அங்கேயேதாங்கிறது. இவரு ஒரு ஆணியம் புடுங்கல உதயநிதி. நீட்டுக்கு வந்த உடனே வேட்டு வச்சிருவான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நீட்டுக்கு இவர் வேட்டு வைக்கல, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் இவர் வேட்டு வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் மக்கள் மறந்துடல, மக்கள் எல்லாரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2024 தேர்தல்ல எந்த கூட்டணி எப்படி இருந்தாலும் திமுக கூட்டணி ஜெயிச்சிடும் அப்படின்னு இவங்க கண்டிப்பாக அப்படி ஒரு கனவை இந்த திமுக கூட்டணி காணுகிறது என்றால் அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் 2019 நாடாளுமன்ற தேர்தலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலும் தமிழ்நாட்டில் ஒப்பிடவே முடியாது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஜெயலலிதாவின் இறப்பு, அதிமுக உடைந்து சின்னாபின்னமாகி இருந்த அந்த நிலை, 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்த அந்த எதிர்ப்பு, இதுவெல்லாம் ஒன்றாக சேர்ந்து மக்கள் கிட்ட இருந்த அந்த அதிருப்தியில திமுக 52 விழுக்காடு வாக்கு வாங்கி தமிழ்நாட்டில் அப்பொழுது வெற்றி பெற்றுட்டாங்க 2019. ஆனா இன்றைய நிலை அப்படியானா இல்லை. 2019 தேர்தலில் 52 விழுக்காடு வாக்கு வாங்கி வெற்றி பெற்ற அதே திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் 37 விழுக்காடு வாக்கு தான் அவங்களால வாங்க முடிஞ்சது. அப்போ அதிலிருந்து வெளியே போன வாக்குகள் எத்தனை சதவீதம்? 37, 52, குறைந்தது 15 விழுக்காடு வாக்கு 2019க்கும் 2021க்கும் இடைப்பட்ட இந்த 2 ஆண்டுகளிலேயே அவர்கள் இழந்த வாக்கு என்பது 15 விழுக்காடு. இப்பொழுது 5 ஆண்டுகள் பின்னோக்கி வந்திருக்கிறார்கள். இதில் 3 ஆண்டு தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு பேர் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் இவனை விட அவனே மேலுன்ற நிலைமை மக்களுக்கு வந்துடுச்சு. இவங்களும் கூடாது அவங்களும் கூடாது, இன்னொரு ஆளை புடி அப்படிங்கிற நிலைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும்பொழுதுதான் அன்புமணியின் அரசியல் களம் இவர்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறது. தமிழ்நாட்டின் நிலையை மாற்றி அன்புமணியை அதிகாரத்திற்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாறுமே ஒழிய, இந்த இயக்கங்கள் எல்லாம் மாறி மாறி மீண்டும் அதிகாரத்திற்கு வந்தாலும் கூட தமிழ்நாட்டின் நிலையை மாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மாணவர்களின் வாழ்வியல் நிலையை மாற்ற முடியாது. எதிர்கால இளைய தலைமுறைகளை சீர்படுத்த முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டின் சீரழிவுக்கு மிக முக்கியமான காரணம் மது. பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர்த்து எந்த இயக்கங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தாலும் மதுவை ஒழிக்க முடியாது. மதுவை ஒழிக்க வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்திற்கு வந்தால் மட்டும்தான் மதுவை ஒழிக்க முடியும். மதுவை ஒழித்து மாணவர்களை காத்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைகள் இங்கு தலைநிமிரும். மதுவை ஒழிக்காமல் மாணவர்களை காக்க முடியாது. மாணவர்களை காப்பாற்றாமல் எதிர்கால தலைமுறையை இங்கு சீர்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்றால் அன்புமணியை விட்டால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இல்லை. மக்கள் இதை சரியாக புரிந்து கொண்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்கை ஒரு நேர்மையான அரசியல் கட்சிக்கு செலுத்துவதற்கு முன்வாருங்கள்.
வணக்கம்.